Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைகளுடைய weight gainக்கும் bone strengthக்கும் ஒரு ரொம்பவே சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். இது ஒண்ணும் இல்லங்க, உளுந்து கஞ்சி தான். என்னோட குழந்தைக்கு நான் எப்படி கொடுத்தனோ அதே மாதிரி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போறேன். இதே மாதிரி இன்னொரு விதமாவும் செஞ்சு காமிக்கலாம். அதை நான் உங்களுக்கு அப்புறமா வீடியோவை போடுறேன். ஸோ இதுக்கு என்னெல்லாம் தேவை, இது எப்படிலாம் நம்ம பண்ண போறோம்ன்றதை பத்தி இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதை வந்து முக்கியமா ஒரு 2-3 சிஸ்டர் வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, உளுந்து கஞ்சி போடுங்கன்னு. ஸோ அவங்களுக்காக முக்கியமாக இந்த வீடியோ டெடிகேஷன். அப்புறம் இந்த உளுந்து கஞ்சி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து காலையில் கொடுக்கலாம், அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை 6 மாத குழந்தைக்கெலாம் கொடுக்காதீங்க. ஒரு சால்ட் ஃபுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கொடுக்கலாம். ஒரு 7 மாதத்துல கூட நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் அண்ட் இது ஹெவியாக இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பாடு கொடுக்கும்போது டைஜஸ்ட் ஆகாமல் கொஞ்சம் சில பேபி வந்து கஷ்டப்படுவாங்க ஆரம்பத்தில் நீங்கள் கொடுக்கும்போது. அதனால நீங்கள் வந்து ஒரு 7 மாதத்துலேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இதை நீங்கள் டெய்லியெலாம் கொடுக்கக்கூடாது. மேக்ஸிமம் வாரத்துக்கு 3 தடவை கொடுத்தா போதும், 3 நாள் கொடுத்தா போதும். அதுவே போதும், குழந்தைங்களுக்கு வெயிட் நல்லா கடகடன்னு இன்க்ரீஸ் ஆகிடுவாங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருளாக என்ன, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல நான் வந்து கருப்புளுந்து எடுத்துக்கிறேன். கருப்புளுந்து தான் பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. உங்கள் கிட்ட இருந்தால் இதை யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து நான் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி எடுத்துக்கிறேன். பச்சரிசி ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்ப அதிகமாக போட வேண்டாம், லைட்டாக போட்டால் போதும், கொஞ்சமாக போட்டால் போதும். அந்த திக்னஸ்க்காக தான். உங்ககிட்ட புழுங்கல் அரிசி இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதை நம்ம ரெண்டுத்தையுமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். வானலில் தனித்தனியாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்து வந்து இந்த கருப்பு உளுந்து ஸ்மெல்லை வச்சு தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் இது வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிருக்கா இல்லையான்னு. பிகாஸ் வெள்ளை உளுந்தாக இருந்தால் நீங்கள் வந்து நல்லா கலர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம், கொஞ்சம் வந்து கோல்டன் கலரில் தெரியும். பட் கருப்பு உளுந்துன்றதுனால அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் நல்ல ஒரு ஸ்மெல் வரும், உங்களுக்கே தெரியும் நீங்கள் அந்த மாதிரி வறுக்கும்போது. அப்போ நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ரோஸ்ட் ஆகிருக்கு, பார்த்தா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தவுடனே நீங்கள் நிறுத்தி வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அடுத்தது அரிசி போட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டன் கலர்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்சரில் இருந்தால் ஓகே. இப்போ நம்ம இதை மறுபடியும் இன்னொரு பவுலில் மாற்றி நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு, ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். இப்போ நீங்கள் காலையில் ஒரு 7 மணிக்கு செய்கிறீங்கன்னா இது 6 மணிக்கே நீங்கள் இதை பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு செய்யும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்ட் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இது ஊறுறதுக்கு தான் நீங்கள் 1 மணி நேரம் எடுத்துக்கணுமே தவிர நீங்கள் மற்றபடி செய்கிறதுக்கெலாம் ரொம்ப ஈஸி, 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பிகாஸ் ஊற வச்சாதான் உங்களுக்கு ரொம்ப நைஸான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும், நல்லா வழவழன்னு உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம ஊற வைக்கிறது, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஊற வச்சு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அண்ட் முக்கியமாக இந்த ஊற வச்ச தண்ணியில் தான் நீங்கள் வந்து அரைக்கணும். வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. இதே தண்ணியை நீங்கள் மிக்சியில் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் இது வந்து ஒரு வானலில் ஊற்றுறேன். நல்லா இது முதல்ல ஊற்றிட்டு இதில் 1 ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட கருப்பட்டி இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது. நீங்கள் தண்ணியாக ஊற்றினா தான் உங்களுக்கு போக போக நீங்கள் கிண்ட உங்களுக்கு வந்து கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் லிக்விடாகவே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் கேஸ் ஆன் பண்ணணுமே. ஸோ இப்போ நீங்கள் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கும்போது இந்த டெக்ஸ்சரில் நல்லா கெட்டியாகி வரும். அப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு அரை மூடி தேங்காய் நல்லா அரைச்சி அதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். நல்லா திக்கான பால் எடுத்துக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றினா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப வெயிட் கெயினுக்கு அதுவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் தேங்காய் பால் யூஸ் பண்ணி எந்த ரெசிபி செஞ்சாலுமே. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஊற்றுங்க. உங்கள்கிட்ட பசும்பால் இருந்தால் நீங்கள் அதுவும் ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் தேங்காய் பால் தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும், ரொம்ப வெயிட் கெயினுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை ஊற்றி நல்லா நான் வந்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா நீங்கள் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் போக போக இது வந்து இன்னும் மறுபடியும் கொஞ்சம் கெட்டியாகி வரும். இந்த டெக்ஸ்சரில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். நல்லா ஆற வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சுட கொடுக்காதீங்க, இது ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு குழந்தைங்களுக்கு வேணும்னா நெய் விட்டு கூட நீங்கள் வந்து குழந்தைக்கு ஊட்டலாம். பட் நான் நெய் இல்லாமல் தான் ஊட்டியிருக்கிறேன் ஒரு மாதம் வரைக்கும். அதுக்கப்புறமா நான் போக வந்து நெய் கொடுத்தேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து உளுந்தே கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம அதிகமாக கொடுத்தோம்னாக்கா எதாவது டைஜஸ்ட் ஆகாமல் போயிடுமோன்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்படி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் போக வந்து நெய்யெல்லாம் ஆட் பண்ணி கொடுக்கலாம், நட்ஸ் கூட ஆட் பண்ணலாம். அதை நான் உங்களுக்கு ரெசிபி நான் அப்புறமா செஞ்சு காமிக்கிறேன். இது சும்மா உங்களுக்கு டெக்கரேஷனுக்காக நான் வந்து லைன் டேட்ஸ் வந்து
சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் இனிப்பு வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். பட் சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கு சால்ட் அண்ட் சுகர் நீங்கள் வந்து 1 வயசுக்குள்ளே ஆட் பண்ணக்கூடாது. லைட்டாக வந்து ஸ்வீட்னஸ்க்காக தான் நம்ம வந்து நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணோம், அதுவே போதும் குழந்தைங்களுக்கு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வெயிட் கெயின் ஆவாங்க. உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.